ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் மூவி ரிவ்யூஸ். நான் உங்கள் தமிழ். இன்றைக்கி நம்ம 2023 தமிழில் வெளியான ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது அப்படின்ற ஒரு ஹாரர் காமெடி மூவியோட திரை விமர்சனம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை ரமேஷ் வெங்கட் அவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. கேஸ்டிங் பொறுத்த வரைக்கும் யாஷிகா ஆனந்த், விஜய்குமார், ஹரிஜா, ரித்விகா போன்ற பல்வேறு நபர் பார்த்து நடிச்சிருக்காங்க. பல யூடியூப் சேனல்லேருந்து பார்த்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பார்த்தா ஒரு தேட்டர் காமிக்கிறாங்க. அந்த தேட்டரில் ஒரு அமானுஷங்கள் அறிஞ்ச பேய்கள் எல்லாமே இருக்குது. இந்த தேட்டருக்குள்ளே எதிர்பாராதமாக ஒரு 13 பேர் வெவ்வேறு இடங்களில் தேட்டருக்குள்ளே போகிறாங்க. அந்த தேட்டருக்குள்ளே எந்தமான பிரச்சனை நடந்துச்சு, அதுலேருந்து அவங்க வெளியே வராங்களா, இதான் ஃபுல் ஸ்டோரியாக கொடுத்துருக்காங்க. இதில் நிறைய விஷயம் என்ன, பேக்ரவுண்டில் ஸ்கோர் போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த பேய்க்கான ஸ்டோரி என்ன, இதெல்லாம் காமிச்சிருக்காங்க. ஸோ படத்தை பொறுத்த வரைக்கும் இதான் உங்களுக்கான ஒன்லைன் ஸ்டோரி. இந்த படத்தோட பாசிட்டிவை பொறுத்த வரைக்கும் மியூசிக் மற்றும் பேக்ரவுண்ட் மியூசிக் பக்காவாக கொடுத்துருந்தாங்க. இதான் ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பாசிட்டிவ்னு சொல்லலாம். நெகட்டிவ் பொறுத்த வரைக்கும் இது காமெடி மூவியாக கொடுத்துருந்தாங்க. பட் காமெடி எங்கேயுமே சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலை. பல்வேறு காமெடி ஆக்டர்ஸ் இருந்தாலும் காமெடி சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலை. அது மட்டும் இல்லாமல் ஹாரர் மூவின்றதால எங்கேயுமே பார்த்தா ஒரு பயமோ த்ரில்லிங்கோ கண்டிப்பாக எந்த இடத்துலையுமே வரல. ரொம்ப பார்த்தா ஸ்லோவாக போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் படம் ஸ்டார்ட் பண்ணி 20 நிமிஷத்துலேருந்து சுத்தமாக பார்த்தா ரன்னி ஆகல. மூவியே ரொம்ப போராகவே போயிட்டுருக்கு. ஸோ நெகட்டிவ் பொறுத்த வரைக்கும் நல்லா நெகட்டிவ் கொடுத்துருக்காங்க. பாசிட்டிவ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ பேக்ரவுண்டில் ஒரு சீன் வரும், அதை பார்த்தா ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு சீன் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும்தான் கொஞ்சம் எமோஷனாக இருக்கும். வேறு எதுவுமே இந்த படத்தில் ரசிக்கிற மாதிரி ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கு பார்த்தா இந்த படம் ரொம்ப போர் அடிக்குது, எந்த வேறு பார்க்குறது வேறு படமே இல்லை, கண்டிப்பாக நீங்கள் வாட்சபிளாக பாருங்கள். சிலருமே இந்த மூவி பார்க்கலாம். ஓரளவுக்கு சின்னதாக ஒரு லைட்டாக காமெடி த்ரில்லர் மூவி நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த படத்தை நீங்கள் பாருங்கள். ரொம்ப நீங்கள் மூவி விரும்பினா கண்டிப்பாக நீங்கள் இந்த படத்தை பார்க்காதீங்க, கொஞ்சம் போராக தான் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் பார்த்தா பார்க்கன்றவங்க ஒரு ½ hour இந்த படத்தை நீங்கள் பார்த்து முடிச்சுலாம் ஸ்கிப் பண்ணி அந்தளவுக்கு தான் இருக்குது. ஸோ சொல்லிக்கிற அளவுக்கு படத்தில் பார்த்தா ஒன்றுமே இல்லை. ஸோ கேரக்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு சில கேரக்டர் மட்டும் தான் ஓரளவுக்கு இருந்துச்சு. ஏன்னா நிறைய கேரக்டர் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு 15-16 பேர் மூவியில் இருப்பாங்க. சுற்றி அவங்களே தான் காமிப்பாங்க. கேரக்டர் பார்த்தா அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. அது மட்டும் இல்லாமல் சுதாகர் மற்றும் கோபி நடிச்சிருக்காங்க. அவங்களுடைய காமெடி மட்டும் ஒரு இடங்களில் மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆச்சு. இது எங்கேயுமே பார்த்தா ஒர்க் அவுட் வந்தால ஸோ ஓரளவுக்கு வாட்சபிள் மூவினே சொல்லலாம். ஸோ உங்களுக்கு ரொம்ப போர் அடித்து என்டர்டைன்மெண்ட்டாக வேணும்னா ஓரளவுக்கு நீங்கள் பாருங்கள். அது பார்த்தா ஒரு ½ hour மட்டும் தான் நீங்கள் உட்காந்து பார்க்க முடியும். அதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களால் இந்த படத்தை பார்க்க முடியாது. ஓகே, ஸோ இந்த படத்துக்கு நம்ம ரேட்டிங் பார்த்தா 5 out of 1 தான் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் பார்க்குறவங்க பார்த்துக்கோங்க. நம்ம சஜஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வேறு மூவி ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுறவங்க வேறு மூவியை பாருங்கள். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணுறது பெட்டர் நம்ம சொல்லலாம். ஸோ உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கிறதுனா மட்டும் நீங்கள் பாருங்கள். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதான் அந்த படத்தோட மொத்த ஸ்டோரி லைன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக ஒரு லைக் போடுங்க.